வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி ஏஇ சம்மந்தமான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கண்டினியூஸாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் டிபார்ட்மெண்டல் பேப்பர் தான் ஆல்டர்னேட்டிங்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் பேப்பர் வீடியோ தான். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். எஸ்எஸ்சி அண்ட் கேட் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்ட் மே பி டேக்கன் அஸ். இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்ட் மே பி டேக்கன் அஸ், வாட்டர் டிமாண்டோட டோட்டல் வாட்டர் டிமாண்ட் மே பி டேக்கன் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வாட்டர் டிமாண்ட் வந்து 270 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ 270 ஆன்சர் வந்து டி. இந்த டோட்டல் வாட்டர் டிமாண்ட் மே பி டேக்கன் அஸ் 270 லிட்டர்ஸ். ஸோ இந்த 270 லிட்டர்ஸை வந்து எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து டொமஸ்டிக் லிட்டர் வந்து எல்லாருக்குமே 135 லிட்டர்ஸ் பர் ஹெட் பர் டே போடுறோமா. ஸோ அந்த 135, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலுக்குன்னு தனியாக ஒரு 40 லிட்டர்ஸ் பர் ஹெட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் யூஸ் ஒரு 25 லிட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபயர் டிமாண்ட் ஒரு 15 லிட்டர்ஸ், லாஸஸ் அண்ட் வேஸ்டேஜ் அந்த இதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு 55 லிட்டர்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் 270 லிட்டர்ஸ். ஸோ அதனால தான் டோட்டல் வாட்டர் டிமாண்ட் வந்து 270 லிட்டர்ஸ். ஸோ டொமஸ்டிக் யூஸில் பர் ஹெட் பர் டேவுக்கு 135 லிட்டர்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலுக்கு 40 லிட்டர்ஸ், பப்ளிக் யூஸ் 25 லிட்டர்ஸ், ஃபயர் டிமாண்ட் ஒரு 15 லிட்டர், அதுக்கப்புறம் லாஸஸ் அண்ட் வேஸ்டேஜுக்கு ஒரு 55 லிட்டர்ஸ். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ப்ளஸ் பண்ணி வர்றது தான் இந்த 270 லிட்டர்ஸ். ஸோ ஆன்சர் டோட்டல் வாட்டர் டிமாண்டுக்கு 270 லிட்டர்ஸ் தான். So next question, which type of drainage system will collect the rainwater? Which type of drainage system which collect the rainwater? Rainwater முதல்ல கலெக்ட் பண்ண drainage system என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பிரைமரி சிஸ்டம். ஃபஸ்ட்டு ரெயின் வாட்டர் வரும்போது அதை கலெக்ட் பண்ணுறது வந்து ப்ரைமரியில் தான். ஸோ மேலே இருக்க சர்ஃபேஸ் வாட்டர் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது இந்த ப்ரைமரி சிஸ்டம் தான். அதுக்கப்புறம் நிறைய ப்ரைமரி சிஸ்டம் ஒன்றா ஜாயின் ஆகிருக்கிறது தான் செகண்டரி சிஸ்டம். இங்கே ப்ரைமரியிலேருந்து கலெக்ட் ஆகி தான் செகண்டரிக்கு போகுது. அதுக்கப்புறம் செகண்டரியிலேருந்து தான் ட்ரெஷரிக்கு வரும். ட்ரெஷரியில் தான் டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கம்பைன் பண்ணது வந்து இந்த ட்ரெஷரி ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து ப்ரைமரி சிஸ்டம் தான். Next question, which of the following represent the value of Hartley variation factor? So Hartley variation factor ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ Hartley variation factor is 1.5. எப்போதுமே வந்து ஒரு 4 வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க Hartley variation factorக்கு வந்து ஆன்சர் வந்து 1.5. இதே டெய்லி வேரியேஷன், வீக்லி வேரியேஷன், மந்த்லி வேரியேஷன் இந்த 4 ஃபேக்டருமே கேட்டால், ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து 1.8. இதே வீக்லி வேரியேஷன்னு கேட்டிருந்தா 1.48. அதுக்கப்புறம் மந்த்லி வேரியேஷன்னு கேட்டால் 1.28. ஸோ ஹார்லி வேரியேஷன் 1.5, டெய்லி வேரியேஷன் 1.8, வீக்லி வேரியேஷன் 1.48 அண்ட் மந்த்லி வேரியேஷன் 1.28. ஸோ இந்த 4 வேரியேஷன் ஃபேக்டரும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் வேல்யூ ஆஃப் ஹார்லி வேரியேஷன் ஃபேக்டர் இஸ் 1.5. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் அட் வில்லேஜ் சைட் த லோக்கல் பாண்ட் வாட்டர் மஸ்ட் பி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து வில்லேஜ் சைட்லலாம் இருக்குது. ஸோ வில்லேஜ் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த டைப் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சீவ்டு, பாயில்டு அண்ட் ஃபில்டர், மிக்ஸ்டு வித் ஜாகரி, மிக்ஸ்டு வித் குளோரின். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது சீவ்டு. ஸோ சீவுங்கிறது ஜென்ரலாக ஒரு நார்மலாக எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக சீவ் பண்ணுற வாட்டர் சீவ்டு. அடுத்து இருக்கிறது பாயில்டு அண்ட் ஃபில்டர். ஸோ பாயில்டு அண்ட் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து அது அன்எக்கனாமிக்கல், ரொம்ப செலவாகிற ஒரு ப்ராசஸ் தான் பாயில்டு அண்ட் ஃபில்டர். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதிகம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்துள்ளது மிக்ஸ்டு வித் ஜாகரி, அதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து மிக்ஸ்டு வித் குளோரின் கண்டென்ட் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுவோமே தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு வந்து குளோரின் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆன்சர் பேலன்ஸ் இருக்கிறது சீவ்டு தான். So for the construction use at village site, the local pond water must be sieved. Answer A. Next question, nitrates more than 45 milligram per liter in water
லீட் டு டிசீஸ் இஸ் கால்டு. நைட்ரேட் வந்து 45 மில்லிகிராம் பர் லிட்டருக்கு அதிகமாக போகும்போது என்ன டிசீஸ் வந்து வரும்னு கேட்குறாங்க. ஸோ நைட்ரேட் வந்து வாட்டரோட பர்மிசிபிள் லிமிட்டே அந்த 45 தான். ஸோ அதுக்கு அதிகமாக போகும்போது தான் நிறைய டிசீஸ் வந்து வரும். ஸோ நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டிசீஸ் வரும்னா ப்ளூ பேபி டிசீஸ் தான் வரும். ஸோ நைட்ரேட்டே வந்து ஒரு சொல்யூஷனே வந்து ப்ளூ கலரில் தான் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த நைட்ரேட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும்போது ப்ளூ பேபி டிசீஸ் தான் வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல ப்ளூ பேபி டிசீஸே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரோனைட்ஸ், போலியோ, மோல்டட் டீத், ஸோ இது எல்லாமே ப்ளூ பேபி டிசீஸ்க்கு வரதில்லை. ஸோ ஆன்சர் இஸ் none of above. Nitrate more than 45 mg per liter in water lead to disease is called none of above. பட் என்ன டிசீஸ்னால் ப்ளூ பேபி டிசீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following sequences is the most suitable for treating raw surface water to make the suitable for drinking purpose? ஸோ சர்ஃபேஸ் வாட்டரில் வந்து என்ன டைப் ஆஃப் எந்த ப்ராசஸில் வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் போட்டதுக்கப்புறம் தான் ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் படிய வைக்கிறோம். ஸோ அது வந்து செடிமெண்டேஷன். அதுக்கப்புறம் செடிமெண்டேஷன் பண்ணின தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து தொடங்கணும். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஸ்க்ரீனிங், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபிகேஷன். டிஸ்இன்ஃபிகேஷனுங்கிறது ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது, குளோரின் போடுறது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் டிஸ்இன்ஃபிகேஷன். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஸ்க்ரீனிங், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெம்பரரி ஹார்ட்னஸ் இன் வாட்டர் இஸ் காஸ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப். டெம்பரரி ஹார்ட்னஸ் இன் வாட்டர் இஸ் காஸ்டு பை த ப்ரெசன்ஸ். ஸோ வாட்டரில் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த கெமிக்கல்ஸ் வந்து இருக்குன்னா பயோகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஆன்சர் ஏ, பயோகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இது ரெண்டும் தான் கார்பனேட் ஹார்ட்னஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து எதோட காம்பினேஷன் அப்படின்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தோட காம்பினேஷன் தான். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால தான் வாட்டர் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க சல்ஃபேட், குளோரைடு, நைட்ரேட் இது எல்லாமே வந்து பர்மனன்ட் ஹார்ட்னஸ்க்குள்ள சொல்யூஷன்ஸ் தான். ஸோ இப்போ டெம்பரரி ஹார்ட்னஸை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லைம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ லைம் ப்ராசஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. லைம் ப்ராசஸ் ஆட் பண்ணும்போதே ஓரளவு வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் இந்த கால்சியம், மக்னீஷியம் எல்லாமே ட்ரீட்டட் ஆகி ரிமூவ் ஆகிடும். ஸோ சப்போஸ் வந்து பர்மனன்ட் ஹார்ட்னஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லைம் சோடா ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஜியோலைட் ப்ராசஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஜியோலைட் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் பர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் கொடுக்கறது பயோகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் தான். இதுக்கு பேர் தான் கார்பனேட் ஹார்ட்னஸ். மீதி இருக்க 3 ஆப்ஷன்ஸ் பேர் வந்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, பயோகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இன் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் யூஸ்டு ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன்? ஸ்லோ சாண்ட் ஃபில்டரோட பியூரிஃபிகேஷன் ரேட். ஸோ ஸ்லோ சாண்ட் ஃபில்டரோட பியூரிஃபிகேஷன் ரேட் வந்து 100 to 200 liters per hour per meter squared. Answer is B, 100 to 200 liters per hour per meter squared. Next question, water supply includes. So water supplyல என்னென்ன include ஆகுது? So first option, collection, transportation, treatment of water, distribution of water consumers, provision of hydrants for firefighting and all the above. ஒரு வாட்டர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டால் கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வாட்டர் சப்ளை. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடருங்கிறதுனால தான் ஆன்சர் இஸ் டி, ஆல் த எபோவ். வாட்டர் சப்ளை இன்க்ளூட்ஸ் ஆல் த எபோவ், தட் இஸ் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், distribution of water consumers and provision of hydrants for firefighting. So last question, EDTA test is used for determine. EDTA test ethylene diamine tetraacid. அந்த டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா வாட்டரோட ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட். ஸோ EDTA test is used to determine hardness of water. ஆன்சர் இஸ் ஏ, hardness of water. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.